friends, welcome back to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ஒரு மாங்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த மாங்காய் ஊறுகாய் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் எங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். வாங்க இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்துருக்கிறேன். நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வத்தல் பொடி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு அரை மாங்காய் இருக்கும். இப்போ இது நல்லாவே இது மாதிரி நல்லா குலுக்கிக்கோங்க. குலுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்குது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஊறுகாய் நல்லாவே ஊறி இருக்கு. இப்போ வாங்க நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 5-6 வெந்தயம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஆட் பண்ணியாச்சு. நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி நம்ம ஊற வச்சு பண்ணுறதுனால மாங்காய் நல்ல டேஸ்ட்டாக உள்ள சூப்பராக இருக்கும். இப்படி தான் நாங்கள் வீட்டில் எப்போவுமே பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்டாக நல்லா வேகட்டும் கொஞ்சம் மாங்காய். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்னும் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். சுகர் இல்லை வெல்லம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே டேஸ்ட் ரொம்ப அழகாக இருக்கும். நான் இவ்வளோ ஊறுகாய்க்கு ஒரு 1/4 டீஸ்பூன் நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். இல்லை இப்போ இதை போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லாவே ஊறுகாய் வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஊறுகாய் நல்லாவே வதங்கி கூட்டும் துண்டுமாக சூப்பராகவே இருக்குது. நீங்கள் இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி சுகரோ வெல்லமோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே கொஞ்சம் வதங்கட்டும். இன்னுமே இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தான் சுகர் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் தான் இருக்கும். ஏன்னா அது இனிப்பான மாங்காய் தான், அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்ல ஒரு 5 நிமிஷமோ 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனோன்னு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான நம்மளோட மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிரும். இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே இதில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சம்மர் டைமுக்கு பழைய சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் சுகர் போட்டதும் எவ்வளோ ஒட்டாமல் அழகாக வருதுன்னு பாருங்கள். பாத்திரத்துலேயே ஒட்டாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃபைனலாக நம்மளோட ஊறுகாய் ரொம்பவே சூப்பராக ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டும் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். மேக்ஸிமம் மாங்காய் எல்லாத்துக்குமே தெரியும். நான் எங்கள் வீட்டில் எப்படி ட்ரை பண்ணணும் அதே மாதிரி நான் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.